ஹலோ ஆல், இந்த சீசனில் வந்து இந்த 3 பேர் தான் வந்து டாப் 3ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மலாம் நினச்சிருந்தோம். ஆனால் எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். டாப் 3ல ஒருத்தர் கூட இல்லையாடா. எல்லாமே வந்து ஸ்கெட்ச் போட்டு இப்படி தூக்கியிருக்கீங்களே. எல்லாத்துக்கும் ரீசன் வந்து இந்த சூன்யக்கிழவி தான். இவளை யார் வந்து கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணாங்களோ தெரியல. இவ ஒருத்திக்காக இன்னும் எத்தனை பேரை வந்து பிக் பாஸ் வந்து பலி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இவக்கிட்ட இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன், என் மனசில் எதுவுமே வரமாட்டேங்குது. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து நாசமானதுக்கு மெயின் ரீசன் இந்த அரோரா பாய்சன் தான். இவ வந்து ஒவ்வொருத்தராக பிளான் பண்ணி தூக்குறாப்பா. எங்கேருந்து இந்த கேம்லாம் படிச்சுட்டு வந்தானே தெரியல. இவன் நேற்று நைட்ல இருந்து ஆரம்பித்த வேலை இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அந்த மணி பாக்ஸ் தூக்குற வரைக்கும் அந்த வேலை வந்து பண்ணிட்டு இருந்தா. ஸோ கடைசியில் அவன் நினச்ச மாதிரியே வந்து பிளான் பண்ணி முடிச்சுட்டான். இந்த விவேக் காமெடியில் இருக்குல்ல, இன்னொரு பாயசத்தை போட வேண்டியதான்னு சொல்லிட்டு. ஸோ கடைசி பாயசம் வினோதுக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்குள்ள இனிமேல் தான் போடணும் பாயசம். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அரோரா வந்து சோஃபாவில் உட்காந்து எப்போவுமே வந்து எல்லோரும் எலிமினேட் ஆனால் அப்படியே வானத்தை பார்த்து ஒன்று சொல்லுவாங்கள்ல, நான் என்ன பண்ண வாட் ஐ டிட், நான் வந்து உண்மையாக தானே இருந்தேன், நான் ஒருத்தனை உண்மையாக வந்து ஃப்ரெண்டாக நினச்சேன், அவன் என்னை வந்து முதுகில் குத்திட்டு போயிட்டான், அவன் என்ன இமோஷ்னலாக வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிட்டான், கமர்தினம் சொல்கிறாங்க. அடுத்தது என் வினுக்குட்டி எப்போவுமே வந்து வினுக்குட்டி வினோத் ஓட்டை ஆட்டையை போடுறதுக்காக எப்படியெல்லாம் வந்து பக்கி நாடகம் ஆடுது பாருங்களேன். துஷார் இருந்தான் இந்த வீட்டில் வந்த உடனே 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, துஷார் அண்ட் கமருதீன். ஒருத்தன் வந்து என்னை இப்படி குத்திட்டு போயிட்டான், இன்னொருத்தன் வந்து திரும்ப வந்தால் பேசுவான்னா கூட தெரியல. துஷாரை பற்றி சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன், எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் எல்லாருக்கும் என்கிட்ட பிடிச்சிருக்கு, அதனால தானே எல்லாரும் வச்சுட்டு இருந்தாங்க, நான் என்ன பண்ணேன் சாந்திரா, எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாந்திரா கிட்ட உருகி உருகி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வீட்டை விட்டு போக முடியல, அதனால தான் வந்து என்னால் பணம் எடுக்க முடியல. அப்புறம் என்ன டேஷுக்கு நீ வந்து அந்த மணி பாக்ஸில் கை வச்ச, நீ எடுத்துருவியோன்னு ஒரு பதட்டத்தில் வினோத் வந்து பைசா எடுத்துட்டாரு. இதுதானே நீ பிளான் பண்ணிட்டு இருந்த. வினோத் வந்து எடுக்கிற மாதிரியே இல்லை. நீ பணப்பட்டியில் கை வச்ச உடனே வினோத் வந்து அலர்ட் ஆகிட்டார். ஒரு வேளை வந்து இந்த டைட்டிலும் நம்மளுக்கு கிடைக்கலனா, ஏன்னா இந்த சீசனில் என்ன நடக்குது எப்படி நடக்குதுன்னே தெரியாது. எல்லாரும் வந்து சொல்கிறாங்க வினோத்கிட்ட நீ தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு. ஆனால் பிக் பாஸ் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கான பாருக் அமர்தீனுக்கே வந்து அசால்ட்டாக வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சிட்டாங்க. அப்போ வினோதை வந்து எப்படி டைட்டில் வின் ஆக்குவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன கேரண்டி. ஒருவேளை அந்த மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். ஸோ அது வேறு இந்த மேடம் கரெக்டாக புரிஞ்சு கரெக்டாக ஸ்கெட்சை போட்டு தூக்கிட்டாங்க. இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணி அழற மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னா எல்லாரோட எவிக்ஷனுக்கு அப்புறமேட்டு இவங்க இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு சிம்பத்தி வரும்ல, ஐயோ பாவம் இந்த பொண்ணு எதுவுமே பண்ணல பாருங்களேன், அவளுக்கு மட்டும் எப்படி நடக்குது, நம்பினவங்களெல்லாம் வந்து விட்டுட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தி வரும். ஸோ அதுதான் வந்து அடுத்த ஸ்கெட்சு. நான் யாரை நம்புறதுன்னு தெரியல சாந்திரா. ஏன்னா வந்தவங்கலாம் சொல்கிறாங்க சாந்திராவை நம்பாத, விக்ரமை நம்பாத, சபரியை நம்பாத, நான் என்ன பண்ணுறது. அதுக்கு சாந்திரா வேற யார்கிட்ட பேசினாங்க பாருங்களேன், சாந்திரா கிட்ட. சாந்திரா வேற சொல்கிறாங்க, நீ வந்து யாருமே நம்பாது, நீ உன்னை நம்பு, உன்னோட இல்யூஷனை நம்பு, வேறு யாருமே நம்பாது நீ. எனக்கு அரோராவை ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரோரான்னு சொல்லிட்டு சாந்திரா வேற ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபினாலேயில் நிற்கணும், எப்படி நான் டிடிஎஃப் வாங்கிட்டேன்ல, ஸோ அந்த கவுனை போட்டுட்டு அந்த ஃபினாலேயில் நிற்கணும். பிக் பாஸ்லாம் என்ன இப்போ எப்படி கலாய்ச்சி பேசுகிறாரு பாரு, அதெல்லாம் நான் மிஸ் பண்ணுவேன் போனால், அதனாலே எனக்கு வந்து எடுக்க தோணலைன்னு சொல்லிட்டு. அப்போ இவன் மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற இவ தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு இருக்கலாம் மக்களே. ஏன்னா இது வந்து பிக் பாஸ் சீசன் 9 வேறு சீசனாக இருந்தால் நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் இது 9th சீசன்னால இது அரோரா சீசனாக மாறிடுச்சு. அரோராவோட விருப்பத்துக்கு எதிராக வேறு யார் என்ன பண்ணாலும் நடக்காது, எல்லாருமே வந்து பிக் பாஸ் வந்து தூக்கிடுவாங்க, அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணி பிக் பாஸை வச்சு நம்ப வச்சு அதுக்கப்புறம் டைட்டில் வின்னருக்கு பிளான் பண்ணுறாங்க. அதுதான் அடுத்த பிளான்.